மற்றும் 15 ஆகிய தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை முதலமைச்சர் எப்போது கண்ட்ரோல் செய்வார்? சென்னை தாம்பரம் அரசு விடுதியில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசு சேவை இல்லத்திலேயே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது திமுக அரசு முற்றிலும் செயலிழந்திருப்பதை காட்டுகிறது. குற்றம் செய்பவர்களுக்கு திமுக ஆட்சி நடவடிக்கைகள் மீது துளியும் பயமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி காட்டம். கேரளாவில் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் கப்பலில் தீ விபத்து. விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்த இந்திய கடற்படை கப்பல்கள் தீயை அணைக்க நடவடிக்கை. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் கேரளாவில் விழிஞம் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. கப்பலை கரையில் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.